ஹலோ படிஸ், போன வீடியோவில் நம்ம ஹீரோ வந்து பேங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம யாயை வந்து ஹீரோவை காப்பாற்ற வந்த மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதோட கண்டினியூவாக தான் இந்த எபிசோட பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லே காணாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டார்க் கேதரிங் சீசன் 1 எபிசோட் 2. எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த பேய் வந்து நம்ம ஹீரோவோட தொண்டையில் வந்து முடிய செலுத்திட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோவால் மூச்சு விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம யாயை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டக்குன்னு அந்த பேயோட கழுத்தை துண்டாக வெட்டியிருப்பாங்க. இதை வெட்டின உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, மற்ற பேயை பார்த்து நீங்களும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கழுத்து இதே மாதிரி தான் போகும், பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம யாயை சொல்லுவாங்க. நம்ம யாயை இப்படி சொன்ன உடனே அந்த எல்லா பேயும் வந்து நார்மலாயிரும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு நம்ம ஈக்காவும் அந்த பாட்டியும் வந்துடுவாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து மூச்சு வாங்கிட்டு எனக்கு எதுவும் ஆகலை, ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, நான் என்னத்துக்கு செத்து போயிருப்பேன் அப்படியே அவன் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம பாட்டி எடுத்துகிட்டு அந்த யாயோவை பார்த்துட்டு இவன் உண்மையாலுமே குழந்தை மாதிரி நடிக்கிற ஒரு மிருகமா, இந்த அளவுக்கு பயங்கரமாக தைரியசாலியாக இருக்காளே, இந்த வயசில் இவ்வளோ தைரியசாலியாக இருக்காளே, எப்படி இவரால் இது மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை வந்து அதை வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோவும் அதை பற்றி தான் நினைக்கிறாரு, எப்படி நம்ம யாயோயால் இந்த அளவுக்கு முடியுது, யாயோக்கு இந்த வயசுலேயே இவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கக்குள்ள நம்ம யாயை வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ எதுக்குமே பயப்படாத, நான் உன்னை எப்பயுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களாம் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து வாட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம யாயை வந்து அவளோட பேங்களோட கலெக்ஷன் காட்டுறா. இதெல்லாம் காட்டினோடனே நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக பயந்துடுறாரு. ஏன்னா இவர் பொம்மைன்னு தான் நினச்சாரு, பட் அந்த பொம்மைக்குள்ள பேர் இருக்கிறது இவர் இப்போ தான் பார்த்துட்டாரு. இதை பார்த்த உடனே இவர் பயங்கரமாக அள்ளு விட்டுருது இவருக்கு. இவர் இதை பார்த்துட்டு இவ்வளோ பொம்மை இவ்வளோ பேய் வச்சிருக்கே, உனக்கு இது டேஞ்சரா இல்லையா, உனக்கு எப்படி தெரிஞ்சிட்டு இருக்க மனசில் அப்படின்னு கேட்ட உடனே இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை ஹிப்னாடைஸ் பண்ண அந்த ஒரு பொம்மையும் தூக்கிட்டு வந்து காட்டினோடனே நம்ம ஹீரோவும் இந்த ஐயோ இந்த வீட்டில் எனக்கு இருக்கிறது ரொம்ப சேஃப் இல்லை, ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாயை வந்து இந்த பேய்களை சும்மாலாம் விடல, நம்ம ஹீரோவோட நரம்பு கயிறுலாம் இருக்கும்ல அந்த கையில், அதை வச்சு பேயை போட்டு கட்டி போட்டிருக்கா. அதை லைட்டாக நோத்தினோட இந்த பேயோட கண்ணில் ரத்தம் அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வலி வந்து நம்ம பேய்கள் ஏற்படுது. அப்படின்னு எத்தனை பேய் கொடுமைப்படுத்திருப்பா. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து உண்மையிலுமே மான்ஸ்டர் தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயப்படுறாரு. திடீர்னு நம்ம ஈக்கோ தொட்டோன்னே நீ வர ஏமா தொட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்தவும் ஒன்னா அந்த ஈக்கோவை பார்த்துட்டு அவ்வளோ பயப்படுறா. அப்புறமே நம்ம ஹீரோ வந்து ஈக்கோ கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதீங்க, இது உங்களுக்கு டேஞ்சர் இல்லை, கம்முன்னு வேற வீட்டுக்கு போயிருக்கோ சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஹீரோ சொல்லும்போது நம்ம ஈக்கோ வந்து இல்லை இங்கே தான் யாயா இருக்கால, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, யாயை பார்த்துக்குவா அப்படின்றா. திடீர்னு யாயா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆமாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த பேய்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்கேரியாக சொல்கிறா. இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சரியாக ஷாக்காக வர்றாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம யாயெல்லாம் வந்து எதுக்கு இந்த மாதிரி பொம்மையை சேர்த்துட்டு இருக்கா, இந்த மாதிரி பொம்மையை சேர்த்து அதாவது பேய்களை சேர்த்து என்ன பண்ண போகிறா, ஃபியூச்சரில் ஏதாவது பிளான் வச்சிருக்காளா, இது மந்திரங்கான போட போகிறாரா, அதெல்லாம் ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ஆன்ல மட்டும் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.